ஏக்கா பெயிண்டா மேக்கப் மேக்கப் என் மகளுக்கு எதுக்குக்கா மேக்கப்? அழகு இல்லாத பிள்ளைகளுக்கு தான் மேக்கப் போடணும். என் பிள்ளைக்கு அழகுக்கும் கலருக்கும் லேசா பவுடர் அடிச்சாலே போதும்க்கா. நல்லா விளக்கி வச்ச வெங்கல செம்பு மாதிரி சொலி சொலின்னு சொலிப்பா. ஓ அப்படியே சரி சரி, நான் கூட மேக்கப் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிக்கணும் மாதிரி பார்த்தேன். இல்லக்கா, கரண்ட் போயிட்டுனா கூட நான் விளக்கே பத்த வைக்க மாட்டேன். என் மகளை நடு வீட்டுக்குள்ள உட்கார வச்சுட்டாலே போதும். ஏன் அந்த நேரத்துல திஷ்டி பூரா கழிஞ்சு போயிருமா? இல்லக்கா, என் மக நல்ல கலர்ல அவ கலர் பட்டு வீடு முழுக்க நல்ல வெளிச்சமா இருக்கும்க்கா. ஓ எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. சிலுப்பா, இது வரைக்கும் எங்க வீட்டுல கரண்ட் போச்சுன்னா மெழுகு வத்தியை தான் கொளுத்துவோம். ஏனி உன் மவ குடுமி அனுப்பி விடு, கொளுத்திடுவோம். நீ தேவையில்லாத வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காமா? உன்னை யாரு எல்லாரையும் கூப்பிட சொன்னது? முக்கியமா இந்த வனரவியல யார் கூப்பிட சொன்னது? இப்ப பாரு எப்படி எல்லாம் பேசியாவன்னு. சாமிமா, சரோஜாவும் நல்லதுக்கு தாமா பேசியாவே. போமா, சீக்கிரமா சேலையை கட்டிட்டு சடைய பின்னி போடு. அப்பதான் அவிய வந்த உடனே பூ வைப்பாவம்மா. ஆமா, இல்லன்னா என்னால பூ வச்சுக்கிடவே முடியாது. ஏ குடுமி, உனக்கு நீயே பூ வைக்க கூடாது. இன்னைக்கு உனக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பூ வைக்கணும். போ போ, போய் சேலை கட்டிட்டு கொண்டே போடு. இந்த குடுமியை போட்டு ஆட விட்டுறாத. சில பேர்கிட்ட பேசுறதே வேஸ்ட் ஆஃப் டைம். நான் போறேன். சாமிமா, மெதுவா போமா. இந்த பிள்ளையோட நான் தாங்க பாடா படியே. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்க. பிள்ளையார் தான் கேட்கும், இது ஒரு தொல்லை. தொல்லை பத்து வளர்த்து வச்சுக்கிட்டு கேட்க மாட்டேங்கன்னா என்ன அர்த்தம்? முதல்ல இந்த குடுமி ஆடினாலும் சரி, அடம் பிடிச்சாலும் சரி, எப்படியாவது இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு விட்டு அனுப்பி விட்டுரு. சரிக்கா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சாமிமா, சிலுப்பா, வா மவளேங்க. ஏக்கா, சேலை கட்ட போயிருக்காக்கா. நான் போய் அவளை பார்த்து பேசிக்கிறேன். பிசாண்டி, அவளை இப்பதான் மனசு மாதிரி சேலை கட்டக்கு போயிருக்கா. நீங்க அவளை பார்த்து என்ன பேச போறீங்க? ஏன்ட்ட சொல்லுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஜாலிப்பட்டு வராது, நான் அவட்ட தான் பேசணும். என்னென்னமோ நடக்குது, ஒண்ணும் சரியில்லை. எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறீங்களே, நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா? எதுக்கெல்லாம் காரணமா? நான் எதையும் சொல்ல விரும்பல, சாமி பிள்ளைகிட்ட போய் பேசிட்டு வரேன். சிலுப்பா, நீ உன் மகளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டா அந்த மீன்காரி ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறுத்திரு. இந்த மீன்காரி வந்து போனா கல்யாணம் முடிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிவிட்டேன். ஏக்கா, மீன்காரக்கா ரொம்ப நல்லவியக்கா. காலஞ்சி போன மீனெல்லாம் எங்க கிட்ட தான் கொண்டு வந்து தருவாவே. ஓஹோ, அந்த மீன்காரி மீன் கூட கழுவி உன் வீட்டுல தான் ஊத்திட்டு போறாளா? அந்த பாசத்துல தான் ஆடுது போல்க. இங்க பார்த்திருப்பா, இந்த மீன் கூட கழுவுறதுக்குலாம் நீ ஆசைப்பட்டீன்னா உன் மகளுக்கு கல்யாணம் நடந்துக்கிடாது சொல்லிவிட்டேன். ஒழுங்கா அவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், இந்த மீன்காரியை கட்டு பண்ணு. சரி சரோஜாக்கா, நீங்க உட்காருங்க, நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். இந்த சிலுப்பா இவளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடணும் பாக்க. ஆனா இந்த குடுமி சரியில்லை, இந்த மீன்காரி ஏதோ சரியில்லை. எப்படியாவது வார மாப்பிளைக்கு இந்த குடுமியை கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டுறணும். அப்பதான் என் வீட்டுல என் தம்பியை நானே நிம்மதியா வாழ முடியும். என் தம்பி